இந்த ஒரு பாட்டில் போதுங்க. உங்க ஃபேஸ்ல இருக்க சுருக்கங்கள் எல்லாத்தையுமே எடுத்து, உங்களுக்கு 10 வயசு குறைஞ்சது மாரி உங்க முகத்த பளபளன்னு நல்லா க்ளோவா மாத்தி குடுக்கறதுக்கு, என் ஃபேஸ்ல பாருங்க நான் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்ப தொடச்சதுக்கு அப்புறம் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு க்ளோவா பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வாங்க இந்த சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆரஞ்சு பழம் தாங்க. இந்த மாதிரி கொடை ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆரஞ்சு பழமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நமக்கு உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா தொடச்சிருங்க. தொடச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த பழத்தை உரித்து எடுத்துக்கோங்க. நமக்கு தோல்கள் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தோலை மட்டும் நம்ம தனியாக எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். 2 பழத்தோட தோல் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நார் மாதிரி உள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே நீக்கிடலாம். நீக்கிட்டு இந்த தோல்களை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா கையிலேயே இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு பிச்சு பிச்சு நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல்கள் நமக்கு கிடச்சிருக்கு. நாம் நிறைய ஆரஞ்சு பீல் பவுடர்லாம் பார்த்துருப்போம். அதை வந்து நம்ம ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணியிருப்போம். அதை விட இந்த சீரம் மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து நல்லா அவ்வளோ அருமையாக மாறிடும். பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு நல்லா க்ளோவாக இருப்பீங்க. இப்போ நம்ம ஆரஞ்சு பழத்தோட தோலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம நல்ல ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, நல்லா காஞ்சி அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. நம்ம இதை வந்து நல்லா பொலன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. இதுவே கொஞ்சம் உங்களுக்கு பசையாக தான் இருக்கும், ஆனால் நல்லா பொலன்னு வந்திருக்கும் பாருங்களேன். நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் ஓட்டிடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா பொலன்னு இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து முக்கியமான 2 பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் இதில் 2 பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆரஞ்சு தோல்கள் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் ரோஸ் வாட்டர். இதை வந்து ஒரு 4-5 மூடி அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு சின்ன பவுலில் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறது. ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இது கூட வந்து இன்னொரு முக்கியமான பொருளை சேர்த்துக்கலாம். அது என்னென்னா கிளிசரின் தான் நான் சேர்க்குறேன். வெஜிடபிள் கிளிசரின் நமக்கு எல்லா மார்க்கெட்லேயும் நமக்கு கிடைக்கிது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நம்ம வாங்கிக்கலாம், ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாங்க. அதை வந்து நல்லா ஒரு மூடி அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து 6 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஒரு தட்டு போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். 6 மணி நேரம் மட்டும் இதை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு பவுலில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் டீ வடிகட்டிலலாம் ஃபில்ட்ரு பண்ணவே கூடாது. நல்லா கிளாத் போட்டு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுங்கள். நமக்கு இந்த ஜூஸ் மட்டும்தான் நமக்கு வேணும், பியூராக கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு சீரமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இறுக்கி பிழிஞ்சோம்னா நல்லா உங்களுக்கு ஜூஸ் வந்து அப்படியே கிடச்சிக்கும். கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரம் இதை வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை வந்து நல்லா டைட்டாக பிழிஞ்சு இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். நல்லா இந்த ஜூஸ் வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து கிடைக்குங்க. இந்த மாதிரி அடியில் வந்து ஃபில்ட்ரு வச்சுக்கிட்டு மேலே வந்து கிளாத் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துருங்க. கலர் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. செம்மையான ஒரு கலரில் இருக்குது. நமக்கு நேச்சுரலாக நம்ம வந்து இந்த சீரத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ஒரு சூப்பரான அமேசிங்கான
ஒரு சீரம் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே அப்ளை பண்ண உடனே உங்கள் ஃபேஸில் நிறைய மாற்றத்தை பார்க்கலாங்க. அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்கலாம் இதை வந்து அப்ளை பண்ணும்பொழுது அவங்க ஃபேஸை பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். நல்லா க்ளோ இருக்கும் ஃபேஸில். என்ன நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம எதுவுமே சேர்க்கல, 3 பொருள் மட்டும்தான், இதில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட ஆலோவேரா ஜெல் இருக்கும். அந்த ஜெல்லை வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து நல்ல ஒரு கரண்டியில் இந்த அளவுக்கு நான் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த ஸ்பூன் வச்சு கலக்கிறத விட நல்லா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து செம்மையாக நல்லா கொஞ்சம் திக்காக மாறி வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். வேறு எதுவுமே இதில் வந்து சேர்க்க வேணாங்க. நமக்கு ஒரு சூப்பரான க்ளோவிங்கான ஸ்கின் சீரம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்க சுருக்கங்களெல்லாம் நீக்கி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ஒரு 10 வயசு குறைஞ்சா எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி மாற்றி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து நீங்கள் வெளியில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 மாதத்துக்கு இது கெட்டு போகவே போகாது. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு செம்ம சீரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இந்த விட்டமின் சி சீரம் வந்து எதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கிற பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் வந்து நல்லா டார்க்காக இருக்கணும். அந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மந்த்துக்கு அப்படியே இருக்கும், கெட்டு போகவே போகாது. நீங்கள் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். சூப்பராக உங்கள் ஃபேஸை வந்து செம்மையாக மாற்றி கொடுக்குங்க. பெரிய பாட்டிலாக பார்த்து அதில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் அதில் ஃபில்லர் கூட இருக்குது. எடுத்து நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம கைப்படாமல். அதுக்காக தான் இந்த மாதிரி பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றது நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. செம்ம ரிசல்ட்டுங்க, சொல்லவே முடியல. என்னால் நினச்சே பார்க்க முடியல, அந்தளவுக்கு ரிசல்ட்டு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஆனால் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. நீங்கள் நைட்டே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெறும் 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு என் ஃபேஸை வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. நான் சொல்கிற மாதிரி இந்த சீரம் வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி எடுத்து உங்கள் ஃபேஸில் ட்ராப்பாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி கையில் ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக கூட அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டு காலையிலே எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் பண்ணாலே உங்கள் ஃபேஸில் செம்ம ரிசல்ட் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ அப்ளை பண்ணுறேன். ஆனால் என் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டாச்சு. நான் வந்து வாஷ் கூட பண்ணாமல் ஃபுல்லாக என் கம்ப்ளீட்டாக ஃபேஸை வந்து நல்லா தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். எப்படி வந்து என் ஃபேஸ் வந்து மாறுதுன்ட்டு. நல்லா இந்த மாதிரி ஒரு ஜென்டலான மசாஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேஸில் மங்கு இருக்குது, அது மட்டும் இல்லைங்க, ஃபேஸில் ரொம்ப நாளாக டேன் இருக்குது, பார்க்குறதுக்கு டல்லாக இருக்குது, கண்ணை சுற்றி கருவளையம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு தரும். ஃபேஸ் பாருங்கள், அப்ளை பண்ணி முடித்தோன்னே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நல்லா பிரைட்டாக இருக்குங்க. இதை வந்து நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க. என் ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ளோவாக எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் தான் ஆகுது. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபேஸை ஃபுல்லாக லைட்டாக துணி வச்சு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு அப்படியே சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல ஃபேஸு. சுருக்கங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக என் ஸ்கின் மாறி இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நீங்களே பார்த்துட்டே சொல்லுங்கள்.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. செம்மையாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது ஃபேஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்கள், பெண்கள், குழந்தைங்கள் கூட இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ.